டிடி தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நாம் இன்றைக்கு பூஞ்சை தொற்று நோய் பற்றி நம்ம தெரிந்து கொள்ளலாம். பூஞ்சை தொற்று அப்படின்னா என்னன்னா, நம்மளை சுற்றியும் நம்ம இருக்கிற இடத்த சுற்றியும் பல்வேறு வகையான பூஞ்சைகள் இருக்குது. அதை எப்படி நம்ம தெரிஞ்சுக்கலாம்? மழை காலத்தில் பார்த்தோம்னா ஆங்காங்கே சில பூஞ்சைகள் வளர்றது உண்டு. அதுக்கப்புறம் நம்ம ப்ரெட்டை யூஸ் பண்ணாமல் வச்சுருந்தோம்னா அது மேலே பூஞ்சைகள் இருக்குது. இதுதான் ஒரு சாதாரண பூஞ்சை. நம்ம உடம்புல அதுக்கு எப்படி நமக்கு நோயாக வருகிறது அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கலாம். பொதுவாகவே நம்ம உடம்புல பூஞ்சை கிருமிகள் எல்லாருக்குமே இருக்கும். ஆனால் அது நோயாக மாறாது. ஏன்னா அது அவ்வளோ மிகப்பெரிய கடினமான தொற்றும் கிடையாது. ஆனால் எப்போ அது நோயாக மாறும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். எப்போ நம்ம உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி குறைகிறதோ அப்போ அது நோயாக உருவெடுக்கும். எப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். நம்ம உடல் முழுவதும் நமக்கு வியர்வை நாளங்கள் இருக்குது. அதிகமான வியர்வை சுரக்கும். உடல் சூடு எப்பொழுதும் சீராக நமக்கு இருக்கும். இதனால் நமக்கு பூஞ்சை தொற்று ஏற்படுவதில்லை. இதற்கு மாறாக உடல் சூடு அதிகரிக்கும் பொழுது, வியர்வை அதிகரிக்கும் பொழுது நம்ம உடம்புல ஒரு மிதமான சூடுக்கு பதிலாக அதிகமான சூடும் வியர்வையும் தேங்கி இருக்கும். இந்த வியர்வை எங்கெல்லாம் நமக்கு அதிகமாக இருக்கும்னா, நம்ம விளையாடுபவர்களுக்கு, ஷூ போடுறவங்களுக்கு அந்த கால் இடுக்குகளில் வியர்வை அப்படியே தேங்கி இருக்கும். நம்ம உடம்புல பல இடங்களில் மடிப்புகள் இருக்குது. தொடை இடுக்கு பகுதி, கால் இடுக்கு பகுதி, அதுக்கப்புறம் நம்மளுடைய கைகளோட இடுக்கு பகுதி, பெண்களுக்கு மார்பகத்தின் கீழ் இங்கெல்லாம் தோல் மடிந்து காணப்படும். அந்த இடத்துல வியர்வையும் அதிகம். அப்போ வியர்வை அதிகமாக, உடல் சூடு அதிகமாக இருக்கும் பொழுது இந்த பூஞ்சைகள், நமக்கு பிரச்சனை பண்ணாமல் இருந்த பூஞ்சைகள் அப்படியே வளர ஆரம்பிக்கும். தலையிலையும் இது வளரும். அப்போ உடலில் எதிர்ப்பு சக்தி குறைஞ்சிருச்சு, உடல் சூடு அதிகமாக இருக்கும்போது இது படிப்படியாக வளரும். அது இருக்கின்ற இடத்தை பொறுத்து அதற்கு வெவ்வேறு பெயர்களாக சொல்லுவாங்க. அந்த வடிவத்தை பொறுத்தும் வெவ்வேறு பெயர்களாக சொல்லுவாங்க. எடுத்துக்காட்டாக கையில் வட்ட வட்டமாக வரும்பொழுது நமக்கு புழுவெட்டு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதில் சில பேருக்கு ஒரு கருமை நிறத்தில் படிஞ்சிருக்கும். அது டீனியா இன்ஃபெக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்படி பல்வேறு பெயரில் நம்ம சொல்கிறோம். இதை ஆயுர்வேதத்தில் எப்படி அணுகலாம்? நமக்கு ஏற்கனவே தெரியும், உடம்புல சூடு அதிகமாக இருக்குது, வியர்வை அதிகமாக இருக்குது. அப்போ என்னாகும்? பித்தத்தின் தன்மை உடம்புல அதிகமாகும். உடம்புல எண்ணெய் பசை இருக்கும் பொழுது அந்த பூஞ்சை கிருமிகள் வளர ஆரம்பிச்சுட்டே இருக்கும். அப்போ கபத்தன்மை அதிகமாகும் பொழுது அதிகப்படியான அரிப்பு இருக்கும். எப்படி முதல்ல இது ஆரம்ப அறிகுறி? லேசான அரிப்பு இருக்கும். குளிச்சது பக்கம் சரியாயிரும். பல நேரங்கள் என்னாகும், இந்த ஹாஸ்டலில் இருக்க குழந்தைங்க அவங்களுடைய ஆடைகளை சரிவர அவங்க துவைத்து போடாமல் வியர்வை அதிகமாக இருக்கும் பொழுது அந்த கால் இடுக்குகளில் இருக்கிற அந்த பூஞ்சை தொற்று கிருமியானது உடல் முழுவதும் பரவ ஆரம்பிச்சிடும். அப்போ கடுமையான எரிச்சல், அரிப்பு, சில நேரங்களில் செகண்டரி இன்ஃபெக்ஷன்ஸ்ன்னு சொல்லுவோம். அதை அரிச்சு தோல் சிவந்து காணப்படும் பொழுது பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன்ஸும் இருக்கும். இது எப்பொழுதுமே வெயில் காலத்தில் அதிகமாக இருக்கும். அதுக்கப்புறம் மழை காலத்தில் ஈரமான ஆடைகளை நம்ம அணியும் பொழுதும் இருக்கும். அல்லது ஒருவர் பயன்படுத்திய ஆடைகளை மற்றவர்கள் பயன்படுத்தும் பொழுது, அல்லது ஒருவர் பயன்படுத்திய சீப்பை மற்றவர்கள் பயன்படுத்தும் பொழுதும் இந்த தொந்தரவு அதிகமாக இருக்கும். இதை எப்படி தீர்க்கலாம்னு பார்க்கலாம். ஏற்கனவே நம்ம சொன்னோம், இது பித்தத்தினால் ஆனது. அப்போ நம்ம என்ன மாதிரி உணவு எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறது முக்கியம். உடல் சூட்டை அதிகரிக்கக்கூடிய மாமிச உணவுகள், இந்த காலத்து பிள்ளைங்களுக்கு நிறைய கோழிக்கறி, மீன், முட்டை அல்லது காரமான உணவுகளை சாப்பிடுவதில் ஆர்வம் அதிகமாக இருக்குது. அப்போ அவங்க உடம்புல இயற்கையான சூடு அதிகமாயிட்டே இருக்கு. அப்போ இந்த பித்தம் அதிகரிக்குது. அப்போ உணவு எப்படி நம்ம மாற்றணும்? நல்ல காய்கறிகள், கசப்பு சுவையுடைய காய்கறிகளை அதிகமாக சேர்த்து கொள்ள வேண்டும். தண்ணீர் குடிக்க வேண்டும். அப்புறம் நம்ம கஷாயத்தில் கசப்பாக தான் கொடுப்போம். எங்கிட்ட வர பேஷண்ட்ஸ் கேட்பாங்க, டாக்டர் நீங்கள் கசப்பாக கொடுக்குறீங்க, அதனால தான் உங்ககிட்ட நான் வரலன்னு சொல்லுவாங்க. பித்தத்துக்கு கசப்பை தாண்டிய அருமருந்து வேறு எதுவுமே கிடையாது. கசப்பு சுவை கொடுக்கும் பொழுது அந்த பித்தம் சீராகி படிப்படியாக அவங்களுக்கு அரிப்பு குறையும். இரண்டாவதாக பார்த்தோம்னா, அவங்க ஒரு நாளைக்கு 2 முறை குளிக்கணும். அந்த குளிக்கின்ற தண்ணீரில் சில மூலிகைகளை கலந்து குளிக்கலாம். வேப்பிலையை வேக வைத்து குளிக்கலாம், அல்லது மஞ்சள் தேய்த்து குளிக்கலாம், அல்லது வேப்பிலையும் மஞ்சளும் ஒரு விழுதாக அரைத்து உடம்பில் தேய்த்து அரை மணி நேரம் ஊற வச்சு குளிக்கலாம். அல்லது கற்றாழையை நன்றாக சுத்தம் செய்து அதோடைய கழிவுகளை நீக்கி அதோடைய சோறு பகுதியை மட்டும் எடுத்து மஞ்சள் கலந்து உடம்புல தேய்ச்சி குளிக்கலாம். இப்படி படிப்படியாக அவங்களுடைய வாழ்க்கை முறையை மாற்றும் போது அவங்களுக்கு சிறப்பான பலன்களை கொடுக்கும். சில பேர் பார்த்தீங்கன்னா பொதுவாகவே அவங்களுக்கு இம்யூனிட்டி குறைவாக இருக்கும். எடுத்துக்காட்டாக சர்க்கரை நோயாளிகள். சர்க்கரை நோயாளிங்கிறத கண்டுபிடிக்கிறதே எப்படின்னா, அவங்களுக்கு நிறைய ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்கும்போது நாங்களே நீங்கள் சர்க்கரையை டெஸ்ட் பண்ணி பாருங்கன்னு சொல்லுவோம். ஆகவே சர்க்கரை நோயாளிகளுக்கு உடல் பலம் குறைவாக இருக்கும், அவங்க உடல் வறட்சியாக இருக்கும், அவங்களுக்கு இந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்ஸ் ரொம்ப அதிகம். இப்படி உடம்புல ஒவ்வொரு பாகத்திலும் நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி குறையும் பொழுது இந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்ஸ் வரும்.
அப்போ அவங்க நோய் எதிர்ப்பு சக்தியை கூட்டுவதற்காக உடல் கழிவுகளை நீக்குகின்ற கஷாயங்களை முதல்ல கொடுப்போம், வெளிப்பூச்சுகளை கொடுப்போம், சில நேரங்களில் தைலங்களை கொடுப்போம். இப்படி கழிவுகளை நீக்கிய பிறகு உடலின் நோய் எதிர்ப்பு சக்தியை கூட்டுவதற்காக மூலிகைகளால் ஆன லேகியம், நெய் இது போன்ற மருந்துகளை கொடுக்கும் பொழுது எப்பொழுதுமே அவர்கள் கிருமி தொற்று இல்லாமல் நம்ம வாழ முடியும். சரி நேயர்களே, இன்றைக்கு பூஞ்சை தொற்று பற்றி, தோலில் வருகின்ற கிருமியை பற்றி நம்ம தெரிந்து கொண்டோம். வேறொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி.